வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாவல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அழகான பூக்கோளம் தாங்க போட்டிருக்கோம். ரியலி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இந்த கோலம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் எல்லாருமே சொல்லி வைங்க. லைக் போடாமல் இருந்தால் லைக் போட்டுடுங்க. 5 புள்ளி சந்து புள்ளி 3 எடுத்துகிற ஒரு சூப்பரான கோலம் தான். கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் எல்லாருமே சொல்லி வைங்க கமெண்ட்டில். அப்படியே கோலத்தில் கனையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க. கமெண்ட்ஸ்குள்ளே போயெல்லாம் கடைசியாக போட்ட கோலத்துக்கான கமெண்ட்ஸ் தான் நேற்று போட்டோம் இல்லையா, ஸ்டார் கோலம், அதுக்கான கமெண்ட்ஸை பார்த்துட்டே வந்துடலாம். எஸ்கலா சிஸ்டர் தான் முதலாவது கமெண்ட். நைஸ் சிஸ்டர்னு சொல்லி 3 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். முத்துக்குமரன் அவங்க ஐடியிலேருந்து அக்கா சூப்பர்னு சொல்லி சசி சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹவர் யூ அக்கானும் சொல்லியிருக்காங்க. ஃபைன் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. குட் லக் அவங்க ஐடியிலேருந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். பிரவீன்ராஜ் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி அந்த 4 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். வசந்தா சிஸ்டர் நைஸ் ரங்கோலி சூப்பர்னு சொல்லி 2 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். லாலி மனோ அவங்க ஐடியிலேருந்து மிக மிக அருமை சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அஞ்சுகம் சிஸ்டர் அழகு கோலம் அக்கா சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் நிறைய கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நம்ம சித்ரா சிஸ்டர் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுடர் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ் வெரி க்ரியேட்டிவ் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நவீன்குமார் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். வனிதா செந்தமன் செல்வன் அடியிலேருந்து வனிதா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் கோலம்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கீதா சண்முகம் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி டபுள் ஹார்ட் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். யோகேஷ் அடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். பச்சையம்மாள் சிஸ்டர் ஸ்டார் கோலம் செம சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நம்ம தேஜஸ்வினி சிஸ்டர் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக நீங்கள் போடும் அனைத்து கோலங்களும் உள்ளன, அதில் இந்த கோலமும் ஒன்று சகோதரின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நிமி மகா சிஸ்டர் சாரி மேம் லேட்டர் மெசேஜ் நைஸ்ன்னு சொல்லி தம்ஸ் அப் ஹார்ட் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பரவாயில்ல, லேட்டானால் என்ன அதான் கமெண்ட் கொடுத்துட்டிங்களே, தேங்க்யூ. நம்ம மகுடீஸ்வரி சிஸ்டர் தான் நைஸ் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுந்தர் பாஸ்கர் ஐடியிலேருந்து அலமேலு சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் எல்லோ வித் ரெட் அழகாக இருக்குப்பா. கோலம் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல கலராக கொடுக்கும் விதம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷோ கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மோகனா சிஸ்டர் சூப்பர் பாரின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சரவணன் அடியிலேருந்து சூப்பர் அக்கான்னு சொல்லி ஹார்ட் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுந்தர்ராஜன் ராமலிங்கம் ஐடியிலேருந்து சூப்பர் கோலம் சொல்ல வார்த்தை இல்லைன்னு சொல்லி நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அமுதா சிஸ்டர் ஹாய் காலை வணக்கம், சூப்பர் கோலம் நைஸ், வாசலில் தான் போட முடியவில்லை காற்று இருக்குன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சிஸ்டர், கோயம்புத்தூரில் காற்று ரொம்பவே அதிகமாக அடிக்குது. உங்கள் ஊர்லலாம் காற்று எப்படி இருக்குன்றதை சொல்லிவிங்க. இங்கே சொல்ல முடியாத அளவுக்கு காற்று ரொம்ப வேகமாக இருக்குங்க. காற்று அப்படியே ஆளையே தூக்கிட்டு போயிடும் போல் அப்படி ஒரு காற்று அடிக்குது கோயம்புத்தூர்லலாம். உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது கிளைமேட்டுங்கிறத சொல்லி வைங்க. ஜிவி சரண் அவங்க அடியிலேருந்து சூப்பர் மேம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தேவி சிஸ்டர் சூப்பர் ஸ்டார் கோலம்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க. விஜயகுமார் அவங்க ஐடியிலேருந்து அழகான கோலம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சண்முகம் தேவநாயகி அம்மா தான் கோலம் எது போட்டாலும் அழகு சூப்பர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம காஞ்சனா அம்மா தான் இந்த மாதிரி நிறைய டிசைன்களில் நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தேங்க்யூ. நீங்கள் போடாத கோலம் ஏதாவது இருக்குமா? வாய்ப்பே இல்லை, எல்லா கோலமும் நீங்கள் ஆல்மோஸ்ட் போட்டிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதாங்க, நேற்று போட்ட கோலத்துக்கான கமெண்ட் எல்லாமே நம்ம வாசித்தாச்சு. இந்த கோலம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லி வைங்க. நடுவில் போடுற டிசைன் நம்ம எப்பவும் போகிற டிசைன் தான். அதில் அந்த ஒயிட்டில் கொடுத்துருக்க அவுட்லைன் ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீனுக்குள்ளே வேறு ஏதாவது கலர் கொடுக்கலான்னு யோசித்தேன். வேணாம், நம்ம ஒயிட்டையே கொடுத்துருவோம். ஒயிட்டு தான்
அழகாக எடுக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒயிட் கலர் டாட்ஸ் வச்சுட்டு அதில் அப்படியே ஃப்ளார் டிசைன் கொடுத்துட்டேன் பட்ஸ் வச்சு. சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் இல்லை உங்களுக்கே டைம் இருக்குது போடுறதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி கோலம் போடும்போது ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் பெருசாக வரும், அதே சமயம் ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த அவுட்டரில் கொடுத்துருக்க க்ரீன் வந்து நான் அந்த ஜல்லடை வச்சு தான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் ஜல்லடை வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக கலர் கொடுத்துடலாம். கலர் கொடுக்கறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த ஜல்லடை மாதிரி வச்சு வடிகட்டி மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா காஃபி ஃபில்டர் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரமாக போட்டுடலாம். அது ஒரே மாதிரியும் இந்த கோலப்பொடி கலர் பொடி வந்து ஒரே மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கையில் போடும்போது ஒரு இடம் கொஞ்சம் திக்காக விடும், ஒரு இடம் லைட்டாக விடும். ஆனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு போடும்போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஒரே மாதிரி எல்லா கலரும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த க்ரீன் பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு. பிங்க்குக்கும் க்ரீனுக்குமே டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். பிங்க் வந்து கொஞ்சம் அங்கங்கே கேப் தெரியுது, ஆனால் க்ரீன் வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, க்ரீன் கலர் கொடுத்தது. அதனால் ஃபில்ட்ரு கொடுக்கக்கூடிய இடமா இருந்தால் ஃபில்டரில் கொடுக்கலாம். இது கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ஃபில்டரில் கொடுத்தேன். கேப் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக கையில் தான் கலர் கொடுத்தாகணும். இந்த பிங்க்கும் இந்த க்ரீனும் எவ்வளோ அழகாக எடுத்துருக்கு இல்லைங்களா. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. போடும்போது கூட இது எடுக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இந்த கலர் கொடுத்தேன். நடுவில் க்ரீன் கொடுத்தேங்க, ரொம்ப எடுக்கலை. அதனால் இப்போ மறுபடியும் நடுவில் பிங்க் கலர் டாட் வச்சுட்டேன். அப்புறம் இந்த இடம் கேப்பாக இருக்கே என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி நம்ம லைன்ஸை போட்டு கேப்பை ஃபில் பண்ணிவிடுவோன்னு சொல்லி லைன்ஸ் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சிம்பிள் டிசைன் தாங்க, ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு ரியலி ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் அவுட்டில் இன்னும் நீங்கள் டிசைன் பண்ணிகிட்டே போகலாம், எவ்வளோ டிசைன் வேணாலும் பண்ணலாம். நான் இதோட போதும்னு சொல்லி முடிச்சுட்டேன். நீங்கள் இன்னும் எவ்வளோ டிசைன் கொடுக்கணுனாலும் அழகாக கொடுத்துட்டே போகலாம், ரொம்ப சூப்பராக வரும். அடுத்தடுத்த டிசைன் நம்ம பார்த்து கொடுக்குறது தானே. அப்படியே எவ்வளோ பெரிய கோலமாக வேணாலும் இதை போட்டுகிட்டே போகலாம். அப்புறம் கேமராவிலையும் கவர் பண்ண முடியணும், அதனால் நான் போதும்னு இதோட நிறுத்திட்டேன். இந்த டிசைனோட முடிச்சுட்டேன். அப்புறம் போடுறதுக்கும் இப்போ எல்லாத்துக்கும் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பெரிய கோலம் ரொம்ப பெருசாக போட்டாலும் போடுறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் ரொம்ப பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகல, இதோட முடிச்சுட்டேன். எப்படி இருக்குன்றதை எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லி வைக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சதா? ஒவ்வொரு நாளும் ஒரு புதுவிதமாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒவ்வொரு டிசைனும் யோசிச்சு தான் போடுறேன். கண்டிப்பாக போட்ட டிசைனே வந்துடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் கேமரா அப்படியே ஜூம் பண்ணி கிட்ட கொண்டு போய் எங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லா இருக்குல்ல, ஒரு இந்த அப்படியே நடுவில் அந்த ஃப்ளார் அப்படியே சுற்றுற மாதிரியே இருக்குது. சூப்பராக வந்திருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே எப்படி இருக்குன்றதை சொல்லி வைங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு ஒன்று நம்புகிறேன். ஓகேங்களா, முடிச்சாச்சு. க்ளோஸ் அப்லையும் கோலம் காமிச்சாச்சு. எப்படி இருக்குது சொல்லி வைங்க கமெண்ட்ஸை. நாளைக்கு பார்ப்போம் இந்த கோலம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை. நாளைக்கு கோலத்தில் பார்த்துடலாம். சூப்பராக முடிச்சிட்டோம். இதில் நீங்கள் கலர் உங்களுக்கு வேண்டாம், ஒயிட் வித் ப்ரௌன்லேயே கூட நீங்கள் கொடுக்கலாம். காவி பொடியும் ஒயிட்லேயும் கூட கொடுக்கலாம். ஒயிட்டே உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணியும் நீங்கள் ஒயிட் கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஆனால் வாசல் டார்க்காக இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கனாலும் அழகாக எடுக்கும். ஓகேங்க, முடிச்சாச்சு. லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.